நம்ம நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இது எப்படி ஒரு கார்பரேட்டுகளுக்கான ஆட்சியா இருக்குதா இல்லையா? அம்பானிக்கு அதானிக்கு கிடைக்கக்கூடிய சலுகை நமக்கு கிடைக்குதா? அத்தனை ஓடிய கொள்ளையடிச்சு விட்டு ஓடி போறாங்க. இங்க இருந்து லண்டன்ல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. இங்க 100 ரூபாய் கட்டலன்னு வைங்க, நம்மளை போட்டு அலக்கழிக்கிறான்ல. பல கோடியை திண்டு ஏப்ப விட்டு போய் வெளிநாடுகளில் உட்கார்ந்துக்கிறான். சுவிஸ் வங்கியில போய் போட்டு பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறான். நடவடிக்கை இருக்கின்றதா? 50 100 அதுவும் தப்பு தான். அவங்கள போட்டு மிதிக்கிறாங்களே. தெளிவாக இது பணக்காரர்களுக்கான ஆட்சி என்பதை பட்டவர்த்தனமாக அது காட்டிக் கொண்டிருக்கிறது. நபியவர்களுடைய ஆட்சி அப்படி இருந்ததா? நீதியால் நிரப்பினார்கள். நியாயத்தை மக்களுக்கு அப்படியே புரிய வைத்தார்கள். தெரிந்தவன் தெரியாதவன், ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவன் என்று பார்ப்பதில்லை. ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு சண்டன் வைங்க, அந்த முஸ்லீம் அல்லாத மனிதர் சொல்லுவாராம், இந்த பிரச்சனையை கொண்டுட்டு நபியை கொண்டு போவோமான்னு கேட்பாராம், முகமது போவோமான்னு கேட்பாராம். ஏன்? அங்க போனா அவருக்கு நியாயம் கொடுப்பார். முஸ்லீம் என்று பார்க்க மாட்டார், சரி எது தவறு எது என்றுதான் பார்ப்பார் என்று அந்த தரப்பு மக்கள் அழைக்கக்கூடிய அளவிற்கு நியாயத்தை அரசியலாக மக்களுக்கு கொடுத்தார்கள். நபி அவங்க செஞ்ச அரசியல் எப்படி இருந்தது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, இந்த நிகழ்ச்சியிலே உயிரினும் மேலான உத்தம தூதர் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கி இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய பல சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மதிக்கின்றார்கள். அவர்களுடைய எழுத்துக்களிலே பேச்சுக்களிலே நபிகள் நாயகத்தை பற்றிய துணுக்குகளை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரச்சாரம் மட்டுமல்ல, நல்ல கருத்துக்களை பேசக்கூடிய பல மேடைகளிலும் நபிகள் நாயகத்தினுடைய நாணயத்தை, நேர்மையை, ஒழுக்கத்தை, அரசியலை மேற்கோள் காட்டி பலரும் பேசுகின்றார்கள். இது நபிகள் நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு கண்ணியம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் போது, வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் இருக்கின்றதே, உலகத்தில் வேற யாருக்கும் நீங்கள் அந்த கண்ணியத்தை பார்க்க முடியாது. அந்த கண்ணியத்தின் விளைவாகத்தான் இன்று உலகத்தில் அதிகமாக வைக்கப்பட்ட பெயர் என்பது முகமது தான். அது கின்னஸ் ரெக்கார்டு. நிறைய பெயர்கள் பல கோடிக்கணக்கான மக்கள் வச்சிருக்கிறாங்க. ஆனா உலகத்தில் அதிகமாக வைக்கப்பட்ட ஆண்களுடைய பெயர்ல முகமது என்ற வார்த்தை தான் முதலிடத்தை பிடிக்கின்றது. அதற்கான காரணம் என்ன என்றால், இந்த ஒரு மனிதர் உற்று நோக்கப்படுகின்றார். முஸ்லிம்களால் மட்டுமல்ல, உலக மக்களால் உற்று நோக்கப்படுவதை அது படம் பிடித்து காட்டுகின்றது. வரலாற்று ஆய்வாளர் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறித்தவர், இவர் தி 100 என்ற ஒரு புத்தகத்தை தொகுக்கின்றார். உலகத்திலே மிக முக்கியமான 100 பேர் என்ற ஒரு புத்தகத்தை அவர் தொகுக்கும் போது அதிலே முதல் இடத்தை நபிகள் நாயகத்துக்கு வழங்குகின்றார். இந்த இடத்திலே நாம் கொஞ்சம் உற்று கவனிக்க வேண்டும். இந்த புத்தகத்தை தொகுத்தவர் முஸ்லீம் கிடையாது. ஒரு முஸ்லீம் தொகுத்திருந்தால் முஸ்லீம்கள் அவங்க நபியை மதிக்கிறாங்க, முதலிடத்தை கொடுத்தாங்கன்னு போயிருக்கலாம். இந்த புத்தகத்தை தொகுத்தவர் ஒரு கிறித்தவர். ஆனாலும் அவர் நபிகள் நாயகத்துக்கு முதலிடத்தை ஏன் கொடுத்தார் என்று சொன்னால், அதுக்கு பல காரணங்களை அந்த புத்தகத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு உலக மக்களால் உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக நபிகள் நாயகம் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கண்ணியத்தை எவ்வளவு உயர்த்த வேண்டுமோ அதுல கொஞ்சமும் குறைவின்றி அல்லாஹ் உயர்த்தி விட்டான். ஆனால் சமீப காலமாக சில விசவிகள், நபிகள் நாயகத்தை பற்றி தெரியாதவர்கள், அல்லது நபிகள் நாயகத்தினுடைய அந்த வாழ்க்கையை பார்த்து இந்த மாதிரி நமக்கு தலைவர்கள் இல்லையே என்கின்ற ஒரு பொறாமையின் காரணத்தினால் இருக்கலாம், அல்லது ஒரு வெறுப்புணர்ச்சியின் காரணமாக இருக்கலாம். நபிகள் நாயகத்தை பற்றி அவர்கள் தவறாக பேசக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். மக்கள் நபிகள் நாயகத்தை மதிக்கிறாங்க என்பது வேறு, முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தை பார்க்கிற பார்வை வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நபிகள் நாயகத்தை பல பேரும் உயர்த்தி பேசுவார்கள். சுகி சிவம் என்று ஒரு பேச்சாளர் இருக்கின்றார். அவர் பேசும்போது நபிகள் நாயகத்தை பற்றி 2 வார்த்தை பேசுகிறார்.
லியோனி பேசும்போது நபிகள் நாயகத்தை பற்றி 2 வார்த்தை பேசுகின்றார். இன்னும் பல பட்டிமன்றங்களிலே பல பேச்சாளர்கள் இலக்கிய பேச்சுக்களை பேசும்போது, சில பேர் இந்து மதத்தினுடைய ஆன்மீகத்தை பற்றி பேசும்போது கூட நபிகள் நாயகத்தை பற்றி எல்லாம் ஒரு சில தகவல்களை பதிவு செய்கிறார்கள். இதுவும் நபிகள் நாயகத்தின் மீது உள்ள மதிப்புதான். ஆனால் முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தின் மீது வைக்கக்கூடிய மதிப்பு என்பது வேறு. அதை திருமறையிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி மூமின்களிடத்திலே, நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களிடத்திலே உயிரை விட மேலானவராக இருக்கின்றார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மற்றவர்கள் மதிக்கின்றார்கள், ஆனா உயிரை விட மேலாக மதிக்கல. எத்தனையோ பேரை புகழ்ற மாதிரி நபிகள் நாயகத்தை புகழ்ந்துட்டு போயிருவாங்க. ஆனா முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தை பார்க்கிற பார்வை இருக்கின்றதே, அது சாதாரண ஒரு தலைவரை பற்றி பேசுவதை போல அல்ல. இந்த நபி எங்களுடைய உயிரை விட மேலானவராக இருக்கின்றார் என்று மார்க்கம் சொல்கிறது. மற்றவர்களை நேசிப்பது என்பது வேறு, நபிகளாரை நேசிப்பது என்பது வேறு. நபிகளார் மீது உள்ள அந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வேறு எவரிடத்திலும் இல்லாத நேசத்தை நபியிடத்திலே நாம் அமைக்க வேண்டும். அப்பதான் அவர்கிட்ட ஈமான், இறை நம்பிக்கை இருக்கின்ற அர்த்தம். ஒரு நாட்டுக்கு பிரதமர்னா அந்த நாட்டுக்கு தான் பிரதமர். அதிகபட்சமா என்ன, ஒரு நாட்டுக்கு அதிபர். ஜோ பைடன் இருக்கிறார், அமெரிக்காவுக்கு அதிபர். நரேந்திர மோடி இருக்கிறார், இந்தியாவுக்கு பிரதமர். அது மாதிரி என்ன, ஒவ்வொரு நாட்டுக்கும் பிரதமர்கள் இருப்பாங்க, அந்த நாட்டுக்கு செல்வாக்கு தான். ஆனா நபிகள் நாயகத்துக்கு இறைவன் வழங்கிய செல்வாக்கு என்பது பூமி பந்து முழுக்க ரசூலுல்லாஹ்வுக்கு செல்வாக்கு இருக்குது. என்ன செல்வாக்கு? அகில உலகத்துக்குமான தூதர். இரண்டாவது, நீங்க பிரதமர்னு பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ தேர்தலில் ஜெயிக்கிற வரைக்கும் இருப்பாங்க. அடுத்த ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, பிரதமர் இல்லைன்னு போயிடும். ஆனா நபிகள் நாயகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு என்னன்னா, இந்த உலகம் ஒரு நாள் அழிவுறும், அது வரைக்கும் நபிகள் நாயகம் தான் தூதர். ரசூலுல்லாஹ் உயிரோடு இல்லை. நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து 14 நூற்றாண்டுகள் உருண்டோடி விட்டன. ஆனால் இன்னைக்கும் அவர்கள் தான் இறை தூதராக இருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட அந்தஸ்து பாருங்களேன், அதை கற்பனை பண்ண முடியுதா? இறை தூதர் என்பது ஒட்டுமொத்த பூமிக்கும், ஜப்பானுக்கும் அவங்க தானே தூதர், அமெரிக்காவுக்கும் அவங்க தானே தூதர், இலங்கைக்கும் அவங்க தானே தூதர், நாளைக்கே ஒரு புதிய நாடு உருவாக்கப்பட்டாலும் அதுக்கும் அவங்க தானே தூதர். பூமி முழுக்க ஒரு தூதர் இருக்கின்றார். கியாமத்து நாள் வரை அவர்தான் தூதராக இருப்பார் என்பது எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து! இந்த அந்தஸ்து வந்த பிறகு நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள்? சின்ன ஒரு பொறுப்பு கிடைத்த உடனேயே, ஒரு சாதாரண ஆளா இருந்தவர் ஒரு உயரதிகாரியாக கிடைத்த உடனே அவருக்கு என்ன ஒரு பெருமை கூடுகிறது என்றால், நபிகள் நாயகம் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் பணிவோடு இருந்தார்கள். அவங்க வாழ்க்கையில இருந்த அந்த நற்குணங்களை நம்ம பார்க்கின்றோம். அந்த பகட்டு என்பது, அந்த ஆணவம் என்பது நபி அவர்களிடத்திலே கொஞ்சம் கூட வெளிப்படாது. சாதாரணமாக இருப்பார்கள். ஆடையில வித்தியாசம் காட்ட மாட்டாங்க. இப்ப நம்ம பார்க்கிற ஒரு சபைக்கு போகிறோம், ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார் வச்சுக்கிறோமே, ஒரு நாட்டு பிரதமர் இருக்கிறார், அது யாரு நம்ம கேட்க தேவையில்லை, ஏன்னா அதை பார்த்தாலே தெரியும். ஆனால் நபிகள் நாயகத்துடைய நிலை என்னவென்றால், ஒரு சபையிலே நபி அவர்கள் இருப்பார்கள். அங்கு வெளிமக்கள் வந்தார்கள் என்றால் அவங்க கேட்பாங்களாம், ஐயுக்கும் முகமது, உங்கள முகமது யார் என்று கேட்பாங்களாம். அவங்க இவங்க தான் முகமது என்று அறிமுகப்படுத்துவாங்களாம். அறிமுகப்படுத்திய பிறகுதான் அது அவர்களுக்கு இறை தூதர்னு புரியுமா. அவ்வளவு எளிமையாக நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். எந்த பகட்டும் கிடையாது. தனக்காக பல பங்களாக்களை அவங்க கட்டி வச்சது கிடையாது. ஏழ்மை வாழ்க்கையை தான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இதெல்லாம் அவங்களுடைய சிறப்பு இயல்புகள். அவங்களுடைய வரலாறு நம்ம எடுத்து படிக்கக்கூடிய நேரத்தில்
இந்த மாதிரியான ஒரு எளிமையை கடைபிடித்த ஒரு அரசியல் தலைவராவது இந்த உலகத்திலே உண்டா? ஒரு ஆன்மீக தலைவரையும் அப்படி காட்ட முடியுமா? நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கிடைக்குது. அவங்க வீட்டிலே விளக்கு கிடையாது. விளக்குனா இன்னைக்கு மின்சார விளக்கு, அந்த காலத்துல மின்சாரம் கிடையாது. எண்ணெயை வச்சு என்ன செய்வாங்க? திரியை போட்டு பொருத்தி வச்சு அந்த வெளிச்சத்தை கொண்டு பார்ப்பாங்க. நபிகள் நாயகத்துடைய வீட்டினுடைய நிலை என்னவென்றால், ஒரு விளக்கு பொருத்தி வைப்பதற்கு அவங்களுக்கு வசதி இல்லை. இத்தனைக்கும் இஸ்லாமிய அரசாங்கத்துடைய ஒட்டுமொத்த செல்வமும் அவங்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருந்தது. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிற முடியும். அதை எடுத்த யாரும் கேள்வியிலே கேட்க மாட்டாங்க. ஆனாலும் நபி அவங்க அதிலிருந்து நயா பைசா தொட மாட்டாங்க. வீட்டுல விளக்கு கிடையாது, வீட்டுக்கு கதவு கிடையாது. நபிகள் நாயகத்துடைய வீட்டுல கதவுன்னு சொன்னா 2 in 1 இருந்துச்சு. அதாவது இரவு நேரங்களில் விளக்கு இல்லாதனால யாரும் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க முடியாது. அப்ப என்ன செய்வாங்க? ஒரு பாயை விரிச்சு நபி அவங்க படுத்துருவாங்க. ஆனா பகல் நேரத்திலே சூரிய வெளிச்சத்திலே வீடு தெரியும், வீட்டுல உள்ள அறையெல்லாம் தெரியும். அப்ப என்ன செய்வாங்க? இரவிலே பாயாக விரித்ததை பகல்ல ஸ்கிரீன் மாதிரி தொங்க விட்டுருவாங்க. இரவுல பாயாக இருக்குது, பகல்ல அதுவே கதவாக மாறுகிறது. இப்படி ஒரு நிலையில உலகத்தில் எந்த மனுஷன் நம்ம பார்த்திருக்கிறோமா? குறிப்பாக தலைவர்களை நம்ம பார்த்திருக்கிறோமா? நபி அவங்க அப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. பல நாட்கள் சாப்பாடு இன்றி அவர்களுக்கு பல தினங்கள் கழிந்திருக்கின்றது. யாராவது விரும்பி உணவு கொடுத்தா ரசூலுல்லாஹ் சாப்பிடுவாங்க, அல்லது அவ்வப்போது ஏதாவது கிடைத்தால் சாப்பிடுவாங்களே தவிர ஒரு நாளைக்கு 3 வேளை, அந்த காலத்து அரபுகள் 2 வேளை சாப்பிடுவாங்க. இன்னைக்குள்ள அரபி 4-5 வேளை சாப்பிடுறாங்க, அது தனி விவகாரம். அப்படி ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு அவங்க சாப்பிட்டாங்களா? இல்லை. எளிமையான வாழ்க்கையை தான் அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டதை பார்க்கிறோம். அதான் ஒரு தனிச்சிறப்பு. ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு உயர்வு கிடைக்குதுன்னு சொன்னா, இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அவங்க தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டார்கள். எந்த இடத்திலும் தன்னுடைய பகட்டை காட்ட மாட்டாங்க. மக்களோடு மக்களாக பழகுவாங்க. தனக்கு என்ன ஒரு அந்தஸ்தை உயர்த்தி காட்ட மாட்டார்கள். பல நேரங்களில் மக்கள் அப்படி செய்யும் போது கூட அதை செய்ய வேண்டாம் என்று மறுத்து விட்டார்கள். எந்த அளவுக்கு அவங்க பணிவாக இருந்தாங்க என்றால், ஒரு சபையிலே நபி அவர்கள் வரக்கூடிய நேரத்திலே அவர்களுக்காக வேறு யாரும் எழுந்து நிற்க கூடாதாம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பள்ளிக்கூடங்கள்ல கூட ஒரு ஆசிரியர் வரும்போது மாணவர்கள் எழுந்து நிற்க வேண்டும் வச்சிருக்கிறாங்கல்ல. அதையே வச்சிருக்கிறாங்க. வாத்தியாரு, அவருக்கு அந்தஸ்து இருக்கிறது, அவர் படித்திருக்கின்றார், அவரை எதிர்பார்க்கவும் செய்கிறார். எந்திரிக்காட்டி ஏன் எதிர்க்கிறேன்னு ஒரு கேள்வியை வேற கேட்கிறார். அவ்வளவு உனக்கு திமிர் வந்து விட்டதா? அவ்வளவு ஆணவமா? எதிர்த்து நிக்க மாட்டீங்களோ? அப்படிலாம் கேட்பாங்கல்ல. ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் உள்ள வேறுபாட்டை விட நபிகள் நாயகத்துக்கும் ஒரு மனுஷனுக்கும் உள்ள வேறுபாடு அதிகம். இதை யாருமே மறுக்க முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் வரக்கூடிய ஒரு சபையிலே வேறு யாரும் எழுந்து நிற்க கூடாதாம். எழுந்து நின்றால் நபிக்கு பிடிக்காதாம். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் உலகத்தில் இவ்வளவு பணிவோடு ஒரு மனிதரை நம்ம பார்த்ததுண்டா? நபி அவர்கள் போகின்றார்கள், மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கின்றது. அங்கு வரக்கூடிய மக்களுக்காக வேண்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பானை வைக்கப்பட்டு அந்த தண்ணீரை அள்ளி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நபி அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து குடிப்பதற்கு தண்ணி கேட்கிறாங்க. உடனே அந்த தண்ணி கொடுக்கிறாங்கல்ல, அவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மகனை அழைத்து, இந்த தண்ணி வேண்டாம், இது மற்ற மக்களுக்கு உள்ளது, நபிகள் நாயகத்திடம் இதை கொடுக்க கூடாது, நீ வீட்டிலே அம்மாட்ட போய் வேற ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணியை கொண்டு வா அப்படின்னு அனுப்புறாங்க. அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, எனக்கு இந்த தண்ணீரையே கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவங்க குறிப்பிடுகின்றார்கள், தக்தலிஃபு ஐதீனா ஃபீஹி, இந்த தண்ணீரிலே எங்களுடைய கைகள் எல்லாம் உள்ளே உலாவி இருக்கின்றது அப்படின்னு. உடனே இல்ல இல்ல, எனக்கு இந்த தண்ணியை தான் கொடுங்க என்று நபி அவங்க வாங்கி குடித்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்ப புரிகிறதா ஏன் அவங்களுக்கு அந்த கண்ணியம் என்று? இது ஒன்று. இன்னொன்னு பாருங்க, ஒரு மனிதனுக்கு செல்வம், செல்வாக்கு, பதவி அப்படிலாம் போகும்போது
அவங்களுடைய தனி மனித ஒழுக்கமும் கேள்விக்குறியாகும். பரவலா நம்ம பார்க்கலாம். இந்த காலத்தை விடுங்க, பழைய காலத்துல கூட பெரிய பெரிய ஆட்கள், மிராசுதாரர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், ஜமீன்தார்கள் அப்படிலாம் இருந்தாங்களே பெரிய பெரிய ஆட்களாக. அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஊருக்கு வெளியே சில வீடுகளை அமைத்திருப்பார்கள், செட்டப் வைத்திருப்பார்கள். அதாவது இங்கே அவருக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தாலும் கூட தவறான முறையிலே சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கேட்டா அதுக்கு சொல்லுவாங்க, அது பெரிய மனுஷன் அப்படித்தான் இருப்பாரு, அப்படித்தான் இருப்பாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, பண்றது தப்புங்கிறது இல்ல. பெரிய மனுஷன், அவர் காசு பணம் இருக்குது, அவர் அப்படித்தான் இருப்பாரு, உனக்கு என்ன அப்படி கேட்பாங்கல்ல. ஊருக்கு வெளியே சாராய கடை இருக்கும், அப்படியே குடிச்சிட்டு அப்படி என்ன அப்படி தவறாக தெரிகிறது. அப்ப ஒரு பெரிய மனிதன் என்றாலேயே இப்படித்தான் இருப்பார்கள் என்று மக்கள் அதை ஏத்துக்கிறவும் செய்யறாங்க. இதை உடைத்து நொறுக்கியவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். எப்பேற்பட்ட ஒழுக்கம் நபிகள் நாயகத்துக்கு இருந்தது என்றால், எந்த அந்நிய பெண்ணையும் அவர்கள் உற்று பார்க்க மாட்டார்கள், எந்த அந்நிய பெண்ணையும் அவர்கள் தொடமாட்டார்கள். மா மஸ்ஸத் எதுகு எதம்ராத்தின் கத்து, நபிகள் நாயகத்துடைய கை இருக்கின்றதே எந்த பெண்ணின் மீதும் அந்நிய பெண்ணின் மீதும் பட்டதே இல்லை என்று வரக்கூடிய வரலாற்று செய்தியை பார்க்கிறோம். அவங்க அவ்வளவு ஒழுக்கத்தோடு, கற்பொழுக்கத்தோடு நபிகள் நாயகம் வாழ்ந்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு சில கலிசடைகள் நபிகளாரை பற்றி தெரியாமல் அவங்களுடைய அந்த ஒழுக்கவாதத்தை பத்தி எல்லாம் அவதூறு பரப்புறாங்க. அவன் அதனால அவ்வளவுதான் முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியுமா? என்ன மாதிரியான ஒரு கற்பொழுக்கத்தை நபி அவர்கள் போதித்தார்கள்? இஸ்லாமிய பெண்களுக்கு கண்ணியமான ஆடையை வழங்கி இருக்கின்றார்கள், எல்லாம் பார்க்கின்றோம். இது மட்டுமல்ல, இது ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் சிறப்பான அரசியலை நபி அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க. நபி அவர்கள் நடைமுறைப்படுத்திய அரசியல் இருக்கின்றதே, உலகத்திலே ஆட்சி பண்ணக்கூடிய ஆட்சியாளர்கள் நீங்க எங்கேயும் தேடி திரிய வேண்டாம். ஆட்சி பொறுப்புக்கு நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் ஒரு சிறந்த ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம், அதற்கான வழிகாட்டுதல் எங்கேயும் போக வேண்டாம். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படியுங்க. ஒரு ஆட்சி என்று சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டும்? தன்னை சார்ந்தவனுக்கு ஒரு நீதி, தன்னை எதிர்ப்பவனுக்கு ஒரு நீதி அங்கே கிடையாது. ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி அங்கே கிடையாது. எளியவனுக்கு ஒரு நீதி, வலியவனுக்கு ஒரு நீதி அங்கே கிடையாது. இன்னைக்கு நம்ம நாட்டில் பாருங்க, நம்ம நாட்டிலே ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி இருக்குதா இல்லையா? ஏழைக்கு எங்கேயாவது முன்னுரிமை கிடைக்கின்றதா? ஏழை சொல் அம்பலம் ஏறுமா அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. வல்லான் வகுத்தலே வாய்க்கால் என்று ஒரு பழமொழி உண்டு. காசு பணம் உள்ளவன், செல்வாக்கு உள்ளவன் என்ன சொல்றானோ அதுதான் சட்டம். ஏழைக்கு இங்கே மதிப்பு இருக்கின்றதா? நீங்க ஏர்போர்ட்ல பார்க்கலாம், வெளிநாடுகளுக்கு போனவங்களுக்கு தெரியும். அங்க போனீங்கன்னு சொன்னா அந்த பிளைட்ல டிக்கெட் போடுவாங்க. அந்த பிளைட்ல ஏறவொன்னு பிசினஸ் கிளாஸ் இருக்கும். அது ஒரு சீட்ல அது காசு கூட வாங்குறாங்க, அது கூட வசதி பண்றது, அது பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னா, முதல்ல அழைக்கும் போது பிசினஸ் கிளாஸ் மக்களை தனியா அழைப்பாங்க. அவங்கள தனியா அழைச்சு அவங்கள கவனிக்கக்கூடிய முறை வேறாக இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன எக்கனாமி கிளாஸ் இருக்கும், பெரும்பாலும் தான் போவோம். அவங்கள இங்க மதிக்க மாட்டாங்க. ஏன்னா நீ இன்னும் 2000 கொடுத்து போற, அவன் எவ்வளவு கொடுத்து போறான்னு தெரியுமா? அப்ப ஒரு ஏழைக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட பணக்காரனுக்கு மதிப்பு அதிகம் கிடைக்கின்றது, முன்னுரிமை அதிகம் கிடைக்கின்றது. பார்க்கின்றோமா இல்லையா? ஆனா நபிகளாருடைய ஆட்சியிலே சொல்ல போனா ஏழைகளுக்கு நபி அவங்க முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கின்றார்கள். ஏழையாக இருப்பது ஒன்றும் பிழை இல்லை, அது ஒன்றும் பழிக்க தகுந்த விஷயம் இல்லை. சொல்ல போனால் ஒரு மனிதருக்கு ஏழ்மையை இறைவன் வழங்கி இருந்து அந்த ஏழ்மையை அவர் பொறுத்துக் கொண்டால் அவருக்கு மறுமையிலே முன்னுரிமை இருக்கின்றது. நபி அவங்க போயிட்டு வந்தாங்களே மேராஜுக்கு போயிட்டு வந்து சொல்றாங்க, நான் நரகத்தை எட்டி பார்த்தேன்,
அங்கு அதிகமாக பெண்கள் இருந்தார்கள். சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அங்கு அதிகமாக ஏழைகள் இருந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்ப ஏழைகளுக்கு என்ன முன்னுரிமையை கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நீங்க பார்க்க முடியுமா? நம்ம நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இது எப்படி ஒரு கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சியா இருக்குதா இல்லையா? அம்பானிக்கு அதானிக்கு கிடைக்கக்கூடிய சலுகை நமக்கு கிடைக்குதா? அத்தனை ஓடிய கொள்ளையடிச்சு விட்டு ஓடி போறாங்க, இங்க இருந்து வெளிநாட்டு லண்டன்ல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. இங்க 100 ரூபாய் கட்டலன்னு வைங்க, நம்மளை போட்டு அலக்கழிக்கிறான்ல. பல கோடியை திண்டு ஏப்ப விட்டு போய் வெளிநாடுகளில் உட்கார்ந்துக்கிறான். சுவிஸ் வங்கியில போய் போட்டு பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறான். நடவடிக்கை இருக்கின்றதா? 50 100 அதுவும் தப்பு தான். ஆனா 50 100 கருத்தை செலுத்தலன்னு சொல்லி அவங்கள போட்டு மிதிக்கிறாங்களே. தெளிவாக இது பணக்காரர்களுக்கான ஆட்சி என்பதை பட்டவர்த்தனமாக அது காட்டிக் கொண்டிருக்கிறது. நபியவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்ததா? நீதியால் நிரப்பினார்கள். நியாயத்தை மக்களுக்கு அப்படியே புரிய வைத்தார்கள். தெரிந்தவன் தெரியாதவன், ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவன் என்று பார்ப்பதில்லை. அவங்க ஆட்சி எப்படி இருந்தது என்றால், ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு சண்டன் வைங்க, அந்த முஸ்லீம் அல்லாத மனிதர் சொல்லுவாராம், இந்த பிரச்சனையை கொண்டுட்டு நபியை உங்கள்கிட்ட போவோமான்னு கேட்பாராம், முகமது போவோமான்னு கேட்பாராம். ஏன்? அங்க போனா அவருக்கு நியாயம் கொடுப்பார். முஸ்லீம் என்று பார்க்க மாட்டார், சரி எது தவறு எது என்றுதான் பார்ப்பார் என்று அந்த தரப்பு மக்கள் அழைக்கக்கூடிய அளவிற்கு நியாயத்தை அவங்க அரசியலாக மக்களுக்கு கொடுத்தார்கள். நபி அவங்க செஞ்ச அரசியல் எப்படி இருந்தது? இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், தமிழ்நாட்டு அரசியல்ல குறிப்பாக பாண்டிச்சேரியிலே அரசாங்கத்துக்கு முக்கியமான வருவாய் எது? எல்லாமே லிக்கர் தான். ஆங்காங்கே கடை வைத்து சைஸ்வாரியா இருக்கின்றது, கலர் கலரா இருக்கின்றது, பல பழக்கின்றது. காரைக்காலை பொறுத்தவரையிலே சாயா கடையை விட சாராய கடை தான் நிறைய இருக்கின்றது. பார்க்கிறோமா இல்லையா? எங்க பார்த்தாலும் என்ன ஒயின்ஸ் பல 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 பலன்னு வைத்திருக்கின்றார்கள். கேட்டா அதுல இருந்து அவங்களுக்கு வருமானம் வருகின்றதாம். தமிழ்நாட்டிலே இதே நிலைமை தான். தமிழ்நாட்டில் என்ன இதே நிலைமை. ஆரம்பத்தில் சில பேர் அதை பற்றி சொல்லும் போது, சாராயத்தின் மூலம் கிடைக்கின்ற வருவாய் என்பது அது எப்படிப்பட்ட இழுக்கு தெரியுமா? அது குஷ்டரோகியின் கையில இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமமானது அப்படின்னாங்க பழைய ஆட்சியாளர்கள். ஒரு குஷ்டரோகி இருக்கிறார், அதாவது அந்த நோய் இருப்பது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நம்முடைய பார்வையில் ஒண்ணு இருக்குல்ல, ஒரு குஷ்டரோகி இருக்கிறாரு, அந்த குஷ்டரோகியுடைய கையில ஒரு 50 கிராம் நெய்யை வச்சு இப்படி கொடுக்கிறாரு, அதை வாங்கி நம்ம சாப்பிடுவோமா? ஒரு வெறுப்பு வருமா இல்லையா? என்னப்பா இதை போய் இப்படி சாப்பிடுவோம் யோசிப்போம். அந்த மாதிரி இதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது அதுக்கு சமம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தால் கோடி கணக்கில் வருமானம். தீபாவளி நேரத்தில் டார்கெட் போடுகின்றார்கள். பார்க்கின்றோமா இல்லையா? தமிழகத்தில் போறாங்க, இங்கே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்தால் கலெக்டர் இருக்கிறார்ல, அதுக்குன்னு நிறைய டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. அவர்கள் சில தகவல்களை அரசாங்கத்துக்கு டெய்லி பதிவு பண்ணணும். ஒண்ணு என்ன, எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி ஆகின்றது, எத்தனை மெகாவாட் உற்பத்தி ஆகுதுங்கிற தகவல்களை அரசாங்கத்துக்கு பதிவு பண்ணணும். இரண்டாவதாக பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கிணறு, ஏரி, கம்மாய், அணைகள், அதுக்கு வரக்கூடிய தண்ணீர் எவ்வளவு வருகின்றது, எவ்வளவு வெளியே போகின்றது என்ற அறிக்கையை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அந்த துறை சார்ந்தவர்கள். இன்னொன்னு என்னன்னா, தமிழகத்திலே அல்லது புதுவையிலே ஒரு நாளைக்கு எவ்வளவு சாராயம் விற்பனை ஆகிறதுங்கிற தகவலையும் கொடுக்கணும். இதுல ஒரு நாளைக்கு கொஞ்சம் குறைஞ்சுன்னு வைங்களேன், அரசாங்கம் கேள்வி கேட்க, ஏப்பா சாராயம் விற்பனை குறைஞ்சிருச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. தீபாவளிக்கு பொங்கலுக்கு இலக்கு நிர்ணயிக்கிறாங்க, இத்தனை கோடிக்கு சாராயத்தை விற்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு இதுல இருந்து ஒரு பெரிய லாபம் பெறாங்க. கேட்டால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சுதான் அரசாங்கமே இயங்குது. இதை நாங்கள் தடை செய்து விட்டால், மதுவிலக்கு கொண்டு வந்து விட்டால் அரசாங்கத்திற்கு பணம் இல்லை என்று ஒரு அரசு சொல்கிறது. நபிகள் நாயகம் பண்ண ஆட்சி என்ன? அவங்க சாராயத்தை கண்டுபிடிக்கல,
ஏற்கனவே சாராயம் இருக்கின்றது. அதை கண்டும் காணாமல் இருந்தாலே அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கும். ஆனால் நபி அவர்கள் மதுபானத்தை தடை செய்தார்கள். மது சாராயம் காய்ச்சக்கூடாது, விற்கக்கூடாது, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது, அதை தூக்கிட்டு போகக்கூடாது, அதை குடிக்க கூடாது, எல்லாத்தையும் தடுத்தாங்க. தடுத்த பிறகும் கூட அந்த ஆட்சியை ஏறுமுகத்தில் கொண்டு போனாங்க. அவங்க மரணிக்கக்கூடிய நேரத்திலே இஸ்லாமிய அரசாங்கத்திலே மிகப்பெரிய செல்வ செழிப்பு பெருகி போய்விட்டது. எப்படிப்பட்ட அரசியல் பாருங்க. இன்னைக்குள்ள ஆட்சியாளர்கள் பாடம் பெற வேண்டாமா? ஒரு சாராயத்தில் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த சாராயத்தை குடித்து விட்டு குடிகாரர்கள் செய்யக்கூடிய தொல்லைகள் கொஞ்சமா நஞ்சமா? எவ்வளவு விபத்துக்கள் சாலைகளில் ஏற்படுது. சாராயம் குடிக்கின்றான், உள்ள போன உடனே அவன் உலகத்தில் ஒரு சூப்பர் ஹீரோவா அவனுக்கு தெரிகிறான். ஆனா அவன் பெரிய ஜோக்கருங்கிறத அவன் புரிகிறது இல்ல. உள்ள சரக்கு போச்சுன்னு வைங்க, அப்படியே உலகத்தில் உள்ள எல்லாம் மட்டமாக இருப்பதை போல, இவன் தான் ஒரு அசகாய சூரனை போல நினைத்துக் கொண்டு காரை இப்படி திருப்புகிறான், பைக்கை விட்டு கட்டடிக்கின்றான், விபத்துக்கள் ஏற்படுகின்றது. மனைவிக்கும் தாய்க்கும் வித்தியாசம் தெரியல. நடந்த சம்பவம் ஒண்ணுங்க, ஒரு பேப்பர்ல படித்தேன். நல்ல குடித்திருக்கின்றான், நல்ல முழு போதை, வீட்டில் போய் படுத்துட்டான். வீட்டுல பக்கத்துல வளர்த்த நாய் வந்து படுத்திருக்கு. இந்த பயலுக்கு போத தலைக்கிறதுனால அந்த நாயை பார்க்க மனைவி மாதிரியே தெரிஞ்சிருக்கு. என்ன செஞ்சுட்டான்? அந்த நாயை பிடிச்சு முத்தம் கொடுத்திருக்கிறான். வாய் முத்தம் கொடுக்க முற்பட்டு அது நாய் முத்தமாக மாறிவிட்டது. அது கடிச்சு பிடிச்சு, அதனாலே தாங்க முடியல போல இருக்கு அந்த நாட்டத்தை. பேப்பர்ல செய்தியா வந்து நான் இட்டுக்கட்டி சொல்லவில்லை, ஒரு செய்தி இப்படி வந்தது. அப்ப இப்படி சாராயத்தின் மூலமாக எவ்வளவு விளைவுகள். எத்தனை பிள்ளைகள் தெருவில் நிக்கிறாங்க. தாய்மார்கள் ஆங்காங்கே கடுகு டப்பால, வெந்தய டப்பால, அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ள எங்களுக்குள்ள ஒளிச்சு வச்சாலும் தொடர்ந்து எடுக்கிறானே. எடுத்துட்டு போய் அந்த வாங்கி சரக்கு வாங்கி சாத்திட்டு போய் படுத்துறானே. ஒரு குடும்பத்தின் வருவாய் எப்படி போய்விட்டது, படிப்பு எப்படி போய்விட்டது, அந்த குடும்பத்துக்கு மரியாதை போய்விட்டது. இதெல்லாம் சாராயம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்பது அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஆனா தெரிந்து கொண்டே அரசாங்கம் இது செய்கிறது. அதை ஒழிக்கக்கூடிய, தடை போடக்கூடிய துணிச்சல் எவருக்கும் இல்லை. நபிகள் நாயகத்துக்கு இருந்தது. தடுத்தார்கள், மதுபானத்தை தடை செய்தார்கள். தடை செய்துவிட்டு சிறந்த பொருளாதாரத்தை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். இப்படி எல்லா துறைகளிலுமே நபிகளாருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் போது அதில் தலை சிறந்து விளங்குறாங்க. நல்ல குடும்ப தலைவராக இருந்தார்கள், நல்ல தந்தையாக இருந்தார்கள், நல்ல தலைவனாக இருந்தார்கள், நல்ல நண்பனாக இருந்தார்கள், நல்ல நீதிபதியாக இருந்தார்கள், நல்ல சொந்தக்காரராக இருந்தார்கள். எல்லா துறைகளிலுமே ஒரு மனிதனிடத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில அம்சங்கள்ல சரியா இருப்பான், அவனே மற்ற சில அம்சங்கள்ல தப்பு செய்யறவனா இருப்பான். மனைவிட்டு நல்ல கணவனா இருப்பான், ஆனா பிள்ளைகிட்ட மோசமான தந்தையா இருப்பான். சிலர் பிள்ளைகிட்ட ஒழுங்கா இருப்பான், சமுதாயத்துக்கு மோசமான தலைவனா இருப்பான். அப்படின்னு சிலர் இருப்பாங்க. ஆனா நபிகள் நாயகத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா இடத்திலும் எதையுமே குறை சொல்ல முடியாது என்கிற அளவிற்கு எல்லா துறைகளிலுமே மிகச்சிறந்த பண்புகளை வெளிப்படுத்திய காரணத்தினால்தான் உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய ஒரு கண்ணியத்தை நபிகள் நாயகத்துக்கு இறைவன் வழங்கி இருக்கின்றான். இது சாதாரணமானது கிடையாதுங்க. திட்டமிட்டு நம்ம எல்லாம் அப்படி சம்பாதிக்க முடியாது, அதுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை இறைவன் அவர்களுக்கு வழங்கிய அந்தஸ்தை கொண்டுதான் அவங்க இந்த அளவுக்கு உயர்ந்து இருப்பதை பார்க்கின்றோம். அந்த உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை நம்ம மதிக்கிறோம் என்று சொல்கிறோமே, சில நேரங்களில் அதை நம்ம தவறாக புரிந்து கொள்கிறோம். மதிக்கிறோம் போயிடுறது. அவங்க சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றுவது கிடையாது. இங்கேதான் முஸ்லிம்கள் தவறு செய்கின்றார்கள். நபிகள் நாயகத்தை பற்றி பேசினா கோபம் வருது, ஆனா நபிகள் நாயகம் சொன்னதுக்கு மாற்றமாக நடக்கின்றார்கள். திருமணம் நடக்கின்றது, மற்ற காரியங்கள் நடக்கின்றது, வியாபாரம் செய்கின்றார்கள். நபி அவங்க சொல்லி தந்த வழிமுறைக்கு மாற்றமாகவே அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது சரியான நிலை கிடையாது. இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். இறைவன் சொல்கிறான், மக்களே நீங்கள் என்னை நேசித்தால் இந்த இறை தூதரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இருக்கின்றான். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகத்தை நாம் உயிருக்கு மேலாக மதிக்கிறோம் என்றால்
அது வெறுமனே வாயிலே சொல்லிவிட்டு நாம் கடந்து சென்று விடக்கூடாது. அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை பாதை, திருமணமா, வியாபாரமா, பிள்ளை வளர்ப்பா, பெற்றோரை பராமரிப்பதா, உறவுகளை அனுசரிப்பதா, நீதிபதியாக இருந்து நீதி செலுத்துவதா, அரசியல் பொறுப்பை ஏற்று நிறைவேற்றுவதா, சகலத்திற்கும் வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. அவர்கள் காட்டி தந்த வழிகளே நாம் பயணிக்க வேண்டும். அதுதான் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அந்த நபியை உண்மையாக மதிக்கக்கூடிய வழிமுறையாக அமையும் என்பதையும், இன்னைக்கு நபிகள் நாயகத்தை பற்றி சில பேர் தவறாக பேசியிருந்தாலும் கூட நாம் அதை உறுதியாக நபிகள் நாயகத்தை மதிக்கின்றோம். மதிப்பது என்பது அவங்க சொல்லித் தந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுவதுதான் உண்மையிலேயே நாம் நபிகள் நாயகத்தை மதிப்பதற்கான அர்த்தம் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் நமக்கு அழகிய பல வழிமுறைகளை காட்டிக் கொடுத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என் உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.